அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழைநீர் சேமிப்பை பற்றி பார்க்க போகிறோம். எதிர்காலத்தில் நம்மளுக்கு தேவைக்காக வேண்டி மழை விழுகிற டயத்தில் மழை நீரை நம்ம சேமித்து வைக்கிறது தான் மழைநீர் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம். மழை விழுகும்போதே அந்த தண்ணி என்ன செய்யணும், வேஸ்ட் ஆகி கடலில் போய் சேராமல் நம்ம சேமித்து வைத்துக்கொள்கிறது தான் மழைநீர் சேமிப்புன்னு சொல்கிறோம். இது இயற்கையான முறையில் நீர்நிலைகளில் சேமித்து வைப்பாங்க. நீரானது இயற்கையான முறையில் நீர்நிலைகளில் அல்லது செயற்கையான முறையில் தொட்டிகளில் சேர்த்து வைக்கப்படுது. நீர்நிலைனா என்னப்பா, குளம், குட்டைகள், ஏரி, கண்மாய் இந்த மாதிரி இடங்கள்ல ஆழமாக தோண்டி அதில் மழை நீரை சேமித்து வைக்கிறாங்கள்ல, அதுதான் இயற்கையான முறையில் சேமித்து வைக்கிறது. செயற்கையான முறையில்னு சொல்லினா நம்ம வீடுகளில் மேற்கூரைகளில் மழை விழுகுதுலப்பா, அந்த மழை நீரை என்ன செய்கிறது, குழாய்கள் மூலமாக பூமிக்கு அடியில் அப்படியே இறக்கி அதை வடிகட்டி நல்ல நீராக ஒரு பெரிய தொட்டிகளில் சேமித்து வைக்கிறது. இதுதான் செயற்கையான முறையில் சேமித்து வைக்கிறது. சரியாப்பா. மேற்கூரையில் கட்டடங்களோட மேற்கூரைகளில் விழுகிற மழை நீரை சேமித்து வைக்கிறதும் ஒரு வகையான மழைநீர் சேமிப்பு தான். சரியாப்பா. அடுத்தது இது எப்படின்னா, மேற்கூரைகளில் விழுகிற மழை தண்ணியை அப்படியே பைப்புகள் மூலமாக கீழே இறக்கி கீழே ஒரு வடி தொட்டி ஒன்று தோண்டுவாங்க. அதில் பெரும் மணல், கூழாங்கற்கள் இதெல்லாம் போட்டு அந்த மழை நீரை வடிகட்டி அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய தொட்டி கட்டி அதில் சேமித்து வைப்பாங்க. அப்படி சேமித்து வைக்காதவங்க என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே பூமிக்கு அடியில் போகிற மாதிரி வச்சுருவாங்க. இப்படி வைக்கும்போது அப்படியே நேரடியாக பூமிக்கு அடியில் அந்த நீர் போகும்போது என்ன ஆகுதுன்னா, நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த படத்தை பாருங்கள் எல்லோரும். இந்த படத்தை பார்த்தேன்னா உனக்கே தெரியும். இந்த படத்தை பாரு, நல்லா உற்று பாரு. மேலே மழை விழுகுதா? இந்த மழை விழுகுதுல்லப்பா, மழை விழுகுதுல, இந்த மழை விழுகிறது இந்த மேலே உள்ள மொட்டை மாடிகளில் விழுகுதா? மொட்டை மாடியில் விழுகிற அந்த நீர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, இந்த வடிகால் குழாய் இருக்குது பார்த்தியா, அந்த பைப்பு, இந்த பைப்பு வழியாக இந்த இதுக்குள்ளே வருது. இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. இந்த தொட்டிக்குள்ளே மேலே என்ன போட்டிருக்காங்க, மணல் போட்டிருக்காங்க. அதுக்கடியில் சின்ன சின்ன கூழாங்கற்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த கற்களில் வழியாக இந்த நீர் உள்ளே விழுந்து அது நல்ல நீராக வடிகட்டின பிறகு இந்த கிணற்றுக்குள்ளே விடப்படுகின்றது. இந்த கிணத்துக்குள்ளே இந்த கடக்கா தண்ணி, இந்த மாதிரி தான் மழை நீரை சேமிக்கிறாங்க. முதல்ல என்ன ஆகுது, மழை விழுகுது, அது மேற்கூரைகளில் கட்டிடங்களோட மேற்கூரைகளில் விழுகுது. அந்த நீர் என்ன செய்யப்படுது, அப்படியே பைப்புகளில் கீழே வருது. வந்தோடனே இங்கே ஒரு வடிகால் தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் என்னென்ன போடுறாங்கன்னா, நல்லா ஆழமாக தோண்டிடுவாங்க. தோண்டிட்டு கூழாங்கற்களும் பெரும் மணலும் போடுவாங்க. அதுக்குள்ளே விழுகிற தண்ணி நல்ல நீராக வடிகட்டப்பட்டு அப்படியே கிணற்றுக்குள்ளே விட்டுருவாங்க. இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கடியில் அந்த நீர் போகும்போது நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்தது நீரினோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்டேன்னா, நீரினோட மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. Hனா என்னன்னு கேட்டேன்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன், இது ரெண்டும் சேர்த்து தான் நீர். இதுதான் நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம கட்டிடத்திற்கு மேலேருந்து நீரை இறக்குறது தானப்பா மழைநீர் சேமிப்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 2000 சதுரடியில் விழுகிற மேற்கூரையில் விழுகிற தண்ணி ஒரு அங்குலம் மழை நீர் 4800 லிட்டர் நீருக்கு சமமானதான். அப்போ நம்ம எவ்வளவு தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், மழை நீரை எப்பயுமே என்ன செய்யணும், சேர்த்து பத்திரமாக வைத்து கொண்டே இருக்கணும். சரியாப்பா. அடுத்தது மழைநீர் சேமிப்பு ஒன்று தான் நம்மளுக்கு பாதுகாப்பானது, நீர் சேமிக்கிறதுக்கு நல்ல வழி. சரியாப்பா. அடுத்தது மழைநீர் சேமிப்போட பயன்கள். மழைநீர் சேமிப்போட பயன்கள் பாருங்கள். நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது. நிலத்தடி நீர் மட்டம் என்ன செய்யுது, உயர்கிறது. மழை நீர் இந்த மாதிரி சேகரிக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் உயருது, வேளாண்மைக்கு பயன்படுகிறது. அடுத்தது நம்ம பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்குமே நீர் கிடைக்கிறது. பூமியில் எல்லா உயிரினங்களுக்குமே நீர் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. அதனால் என்ன செய்யணும், கட்டாயம் மழை நீரை
மழை நீரை என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணும். அடுத்தது பாருங்கள், மழைநீர் சேமிப்பு வந்து முதல்ல 2001 தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. மழைநீர் சேமிப்பு வந்து முதல்ல 2001 மழைநீர் சேமிப்பை கொண்டு வந்தாங்க. முதல்ல மழைநீர் சேமிப்பை கொண்டு வந்த இந்தியாவில் உள்ள மாநிலங்களே முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். முதல்ல கொண்டு வந்த மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். சரியாப்பா? இதை வந்து நல்லா பாரு. உங்கள் வீட்டில் மழைநீர் சேமிப்பு தொட்டி எங்கன இருக்குன்னு அம்மாட்ட கேட்டுட்டு இந்த புத்தகத்தை மழைநீர் சேமிப்போட பயன்கள் இருக்குது பார்த்தியா, புத்தகத்தில் பாரு. அதை 2 முறை படித்து எழுதி அனுப்பி. சரியாப்பா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.